السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وصحابه الأكرمين الأمجدين. أما بعد، قال الله تعالى في شأن حبيبه تشريفا وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وآله وسلم عليه. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وآله وسلم عليه. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وآله وسلم عليه. وصلى على கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஹலீஃபா பெருமக்களே, முரீதீன்களே, முரீதாத்துகளே, மாணவ நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத், அவன் நம் அனைவரையும் அவனுடைய நேசராகிய ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் அதன் மூலம் நாம் அடைய வேண்டிய அனைத்து நற்பெயர்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் ரசூல் அவுலியாக்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறோம். நம்ம அதை தெரிஞ்சு அமர்ந்திருந்தாலும் சரி, அதனுடைய கதிர் தெரியாமல் அமர்ந்திருந்தாலும் சரி, நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ், நாம் ஓதிய இந்த மௌலித் என்பது மிகவும் புனிதமானதும் நாளை நமக்கு ஈடேற்றம் தரக்கூடியதுமான ஒன்று. சையதுனா ஹத்தீப் முஹம்மது அல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மகான், அவர்கள் எழுதின பிஹியத்துல் முன்ஷித் என்ற கிதாபு தான் நம்ம ஓதக்கூடிய இந்த சுப்ஹான மௌலித். அதுல சையதுனா இமாம் குஸாலி ரலியல்லாஹு அன்ஹு சில பைத்துகளும் இருக்குது. சையதுனா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பைத்து இருக்குது. இவ்வாறு மூன்று இமாம்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு, அவர்களுடைய சிறப்பு, அவருடைய பிறப்பின் சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய பைத்துகளையும் ஹிகாயத்துகளையும் சேர்த்துதான் நம்ம இன்னைக்கு சுப்ஹான மௌலித் ஓதிட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை இவ்வாறு கொண்டாடுவது என்பது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை. அல்லாஹ் தஆலா முதலாக அனைத்து நபிமார்களையும் அவர்களுடைய ரூஹுகளையும் ஒன்று கூட்டி ஆலமுல் அர்வாஹிலே ஒரு மீட்டிங் வைக்கிறான். இந்த ஹிகாயத் தொடக்கத்திலே அது சம்பந்தமா வருது. அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையும் இடுறான் குர்ஆன்ல. வஇத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன, நபிமார்களுக்கு இடையிலே அல்லாஹ் தஆலா எடுத்த வாக்குறுதியை நீங்கள் நினைத்து பாருங்கள். என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் அல்லாஹ் தஆலா? என்ன வாக்குறுதி எடுத்தான் அவங்கள்ட்ட இருந்து? லமா وَإِذْ أَخَذَ اللَّهُ مِيثَاقَ النَّبِيِّينَ لَمَا آتَيْتُكُم مِّن كِتَابٍ وَحِكْمَةٍ, நபிமார்களே, நாம் உங்களுக்கு கிதாபையும் ஹிக்மத்தையும் தந்திருக்கிறோம். ثُمَّ جَاءَكُم, பிறகு உங்களிடத்திலே ஒரு நபி அவர்கள் வருவார்கள். ரசூலுன் முஸத்திக்குல் லிமா மஅக்கும், உங்களிடையே இருக்கக்கூடிய இந்த நபுவத்தையும் இந்த கிதாபையும் உங்களுடைய மக்கள்
மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தபீலையும் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபி வருவாங்க. அப்படி ஒரு நபி வந்தாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல சொல்றான். முஸத்திக்குல் இமாமாக்கும் லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்ன. அப்படி ஒரு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அவர்களை கொண்டு நீங்கள் அனைவரும் ஈமான் கொள்ளுங்கள். யாரு? சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அனைத்து நபிமார்களும் அவர்கள் நபியாக ஆக வேண்டும் என்றால் அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு ஈமான் கொள்ளணும். லதுமினுன்ன பிஹி வ லதன்சுருன்ன. நீங்கள் கட்டாயமாக அவர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். வ லதன்சுருன்னஹு. அவர்களுக்கு கட்டாயமாக நீங்கள் உதவி செய்யணும். இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். கால அல்லாஹ் சொல்கிறான், அத்ரத்தும் அகத்தும் அலாதாலிக்கும் இஸ்ரீம். நான் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதியை நீங்கள் வாக்குறுதியாக எடுத்துக்கொண்டீர்களா? நீங்கள் வாயால் விழுந்து விட்டீர்களா கேட்கிறான். நபிமார்கள் எல்லாம் சொன்னாங்க, காலு அத்ரன்னா, நாங்கள் அதை பொழுது விட்டோம், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய நபியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், அவர்களுடைய புகழ் பாடுவோம். எது நாங்க அவங்களை பற்றிய விஷயங்களை சமூகத்துக்கு சொல்ல வேண்டியதை நாங்கள் மறக்க மாட்டோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த ஆயத்தை முடிக்கிறான். நீங்கள் எல்லாரும் நீங்கள் சாட்சியாளராக இருங்கள், நானும் சாட்சியாளராக இருக்கிறேன். இது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஆலமுல் அர்வாஹ், ஆலமுல் ஷஹாதா என்ற இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் நபிமார்களிடத்திலே எடுத்த வாக்குறுதி. அவங்க எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சாங்கன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வருவாங்க, அவங்க இப்படி இருப்பாங்க, அவங்களுடைய முகத் தோற்றம் இப்படி இருக்கும், அவங்களுடைய மூக்கு இப்படி இருக்கும், அவங்க கண்ணு இப்படி இருக்கும், அவங்க இந்த குடும்பத்துல பிறப்பாங்க, இந்த இடத்துல அவங்க அடங்குவாங்க. இப்படி எல்லா செய்தியையும் அந்தந்த நபிமார்கள் அந்தந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மேல ஈமான் கொள்ளதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அவர்கள் மீது மஹப்பத் வைப்பதற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இவ்வாறு சொல்லிக் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு நாள் வரைக்கும் இந்த செய்தி அப்படியே வந்துகிட்டே இருந்தது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, கஅபத்துல்லாஹை அவங்களுடைய உம்மா தவாஃப் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க வயித்துல இருக்கிறாங்க, நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. கஅபத்துல்லாஹை தவாஃப் செஞ்சிட்டு இருக்கும்போது பிரசவ வேதனை வந்துருச்சு. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு உம்மா கஅபாக்குள்ள போய் மறைச்சிக்கிறாங்க. அங்க வச்சு பெற்றெடுத்த புள்ளதான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு சஹாபி. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு முன்னால் ஒரு ஊருக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. அது ஒரு கிறிஸ்தவ அரசருடைய ஊர். அந்த கிறிஸ்தவ அரசர் இவங்களை வரும்போது கேட்கிறாரு, நீங்க எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டு, நீங்க ஹிஜாஸ்ல இருந்து வர்றீங்களா? ஆமா, மக்கா மதீனா யமன் தாயிஃப் தான் ஹிஜாஸ்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து வர்றீங்களா? அங்க ஒருத்தர் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாரா? ஆமா இருக்கிறாரு. அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் குடும்ப தொடர்பு இருக்குதா? ஆமா, எங்களுடைய முன்னோர்கள்ல அவங்களுக்கு தொடர்பு வருது. அவர் தன்னை நபி என்று வாதிடுறாரு? ஆமா வாதிடுறாரு. அவங்களுடைய குடும்பத்துல யாராவது அரசர்களாக இருந்து அந்த அரசாட்சி அவருக்கு கிடைக்காம போயிடுச்சுங்கிறதுனால வாழ்ந்தாரா? அப்படி இல்லை. அவருக்கு ஏதாவது காசு குணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா? அதுவும் இல்லை. அப்ப எதுக்கு அவருக்கு போய் யாரெல்லாம் ஈமான் கொண்டு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் யாராவது திரும்ப ஓடி விடுகிறார்கள்? யாரும் ஓடி போறது இல்லை. அப்ப அந்த மன்னர் என்ன செய்யறாரு, நீங்க சொல்ற அடையாளங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது முற்கால வேதங்கள்ல எல்லா செய்தியும் இவருக்கு தான் தோணுவாங்க என்று தோணுது. என்னோட வாங்கன்னு கூட்டு போறாங்க. கூட்டு போய் ஒரு அரண்மனை, அந்த அரண்மனைக்கு வெளியே ஒரு காவலாளி இருக்கிறாரு. அந்த அரண்மனையை திறக்கப்படுது. தொடர்ந்து உள்ள போனா ஒரு திரை போட்டு ஒரு இது மூடப்பட்டிருக்கு, ஒரு படம். அந்த திரையை நீக்கினா ஒரு மனித உருவம் இருக்குது, வரைஞ்சு வச்சிருக்கு. இவங்களுக்கு கேட்கறாங்க, இந்த மனுஷரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. தெரியலங்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவம் வரைஞ்சி வச்சிருக்கு.
அதுக்கு பிறகு எப்படி உள்ள போக ஒரு நபிமார்களுடைய போட்டோவோ அவர் வரைஞ்சி வச்சதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. கடைசியாக ஒரு கதவு கூட்டப்பட்டிருக்குது, நிலம திரையில் போடப்பட்டிருக்கு. அவ்வளவு திரையை நகட்டிட்டு அந்த மன்னர் வந்து என்ன செய்யறாரு, ஹைக்கு தகுதி மண் ஆதரவு கேட்கவே இல்லை. இவங்க உடனே சொல்லிட்டாங்க, இவங்க ஆதா சாஹிபுனா, இவங்க தான் மக்கள் இருக்கக்கூடியவங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. ரொம்ப தெளிவா அவங்களுடைய சித்திரம் வரையப்பட்டு இருக்குது. அதுலயே இந்த ரிவாயத்துல வருது, வரைந்து ஜன்மை அபா பக்கரி உமர, நான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படத்திற்கு வலது பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முகத்தையும் பார்த்தேன், இடது பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு முகத்தையும் பார்த்தேன். அஸ்ஸீரத்துல் ஹலபிய்யாத் கிதாப், ஆலிம்களுக்கு அந்த கிதாப் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை சொல்லக்கூடிய கிதாபுகள்ல மிக முக்கியமான கிதாபு அஸ்ஸீரத்துல் ஹலபிய்யா. அதுல இந்த சரித்திரம் வருது. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தெளிவாக முற்காலம் சமூகத்துக்கு சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களை வரைச்சி எடுத்து வச்சிருக்கிறாங்க. மற்ற நபிமார்களை வரைச்சது பெரிய விஷயம் இல்லையே, அவங்கள காலம்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்களை பார்த்தவங்க வரைஞ்சிடலாம்னு சொல்லலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில இனிமேதான் வர இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தோற்றத்தை அந்த மன்னர் சொல்லல, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு சொல்றாங்க, இவங்க தான் எங்களுடைய ஆளு அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முற்கால வேதங்களிலே நபிமார்களுடைய சொற்களிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, பனு இஸ்ராயேலுக்கு இருக்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் சொல்லுவோம். சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேர் தான் இஸ்ராயீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 மக்கள், ஒன்னு சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு பேர் இஸ்ராயீல், அல்லாஹ்வின் அடிமை அர்த்தம். இந்த இஸ்ராயீலினுடைய சந்ததிகளுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், பனு இஸ்ராயீல், இஸ்ராயீலின் சந்ததிகள் சொல்றோம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த 11 மக்கள்ல ஒருத்தவங்க சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் ஒருத்தருடைய பேர் யஹூதா அப்படின்னு. இந்த யஹூதாவுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு தான் யஹூதி என்று சொல்றாங்க. யஹூதி ஒரு மதத்தினுடைய பேரு இல்லைன்னா ஒரு மோசமான வார்த்தை அப்படின்னு அர்த்தம் இல்லை, அது குடும்பத்தினுடைய பேர். அந்த யஹூதிகளுடைய அந்த குடும்பத்தில் பிறந்த யஹூதாவுடைய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இப்படிப்பட்ட நபிமார்கள் எல்லாம் அந்த யஹூதா என்ற அந்த மகனுக்கு பிறந்தவங்க தான். யஹூதிகளுக்கு என்ன இருந்துச்சுன்னா, உலகை கட்டி ஆண்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் எங்க குடும்பத்தில் பிறந்தவங்க. பனு இஸ்ராயேல் குடும்பத்துல தான் அதிகமான நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது கடைசி நபி எங்க குடும்பத்துல தான் வருவான்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஒரு காரணம் எஸ்தப்துஹுன அலைஹின கஃபரு, முஸ்லிம்கள் காஃபிர்கள் வந்து சொல்றாங்க மக்கால, இந்த மாதிரி ஒரு நபி வர இருக்காங்க, அவங்க தான் கடைசி நபி, அவங்க வந்துட்டா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஆயிடும், உங்களை எல்லாம் ஒண்ணு இல்லாம தோன்று செஞ்சிருவாங்க அப்படின்லாம் என்ன செய்வாங்க, முஸ்லிம்கள் காஃபிர்கள் சொல்லுவாங்க. எஸ்தப்துஹுன அலைஹின கஃபரு, ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் யா அல்லாஹ் இந்த முற்காலத்தில் வர இருக்கக்கூடிய நபியினுடைய பரக்கத்தினால் எங்களுக்கு வெற்றி தருவாயாக துஆ கேட்பார்கள் என்று குர்ஆன் ஷரீஃப்ல அலிஃப் லாம் மீம்லயே வருது, முதல் ஜுஸ்லயே வருது. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய கூடாரத்துக்கு மத்தியில் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, தலையில கை வச்சுட்டு சொல்றாரு, பனு இஸ்ரவேலர்களே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். யாருக்கும் புரியல. இரவு நேரத்தில் நட்சத்திரத்தை அப்படி பாக்குறாரு, பார்த்துட்டு என்ன செய்யறாரு, பனு இஸ்ரவேலர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்லிட்டு சொல்றாரு. இறுதி நபிக்குள்ள சில அடையாளங்கள் இருக்குது. இறுதி நபி தன்னுடைய தகப்பனுடைய வயிற்று உடலங்களிலிருந்து தாயாரனுடைய மணி வயிற்றிலே அவர்கள் கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரம் இன்னைக்கு உதிச்சிருச்சு. ஆனா அந்த நட்சத்திரத்தினுடைய அடையாளத்தை வைத்தெல்லாம் பார்க்கும் பொழுது
அது பனு இஸ்ரவேல் குடும்பத்தில் யாருக்கும் பிறக்கவில்லை, குறைஷிகளுடைய பனு இஸ்மாயில் குடும்பத்தில் அது பிறக்க இருக்குது. எப்ப சொல்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் முதல் இரவு அன்னைக்கு சொல்ற வார்த்தை. அவங்க ரெண்டு பேரும் தனித்து இருக்கிறாங்க. அந்த அவங்களுடைய அந்த தனித்திருந்த நேரத்திலே அவர்களுடைய நல்லுறவினுடைய வெளிப்பாடாக என்ன ஏற்பட்டிருக்குமோ அதை யகூதியர்கள் சொல்றான். அப்ப அவனுக்கு ஈகோ பிரச்சனையா போச்சு. என்ன பிரச்சனை? நம்ம குடும்பத்துல வரலாறு தானே எதிர்பார்த்தோம். அப்படி சில பேர் இருப்பாங்க. ஒரு ஆளை ஒருத்தர் நம்ம மாப்பிள்ளையா எடுக்கணும்னு நினைக்கும் போது வேற யாராவது மாப்பிள்ளையா எடுத்துட்டு அந்த கோபம் இல்லை. அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல வருவோம்னு நினைச்ச ஒரு மனுஷன், ஒரு நபி, அவங்க பனு இஸ்மாயில வர்றாங்க. அப்ப நம்ம தானே நபிமாருடைய குடும்பம்னு பிரித்துக்கிட்டு இருந்தோம், பெருமை அடிச்சுட்டு இருந்தோம். இரும நம்ம அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன நேரத்துல அவன் சொல்றான், இரும உங்களுக்கு நுபுவத்துடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. இறுதி நபி அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் பிறந்து விட்டார்கள். இது நமக்கு நபிமார்கள் இல்லை, நமக்கு அதிகாரம் இல்லை என்று அவன் கதறான். அப்ப எந்த அளவுக்கு தெளிவாக அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். தன்னுடைய ஆண் பிள்ளைகளை அவர்கள் எவ்வாறு அறிந்து கொள்வார்களோ அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய காலத்துல பொம்பளை பிள்ளைகளை போட்டு கொடுமைப்படுத்துற காலம் இல்லையா? யாராச்சும் பொம்பளை புள்ள பிறந்துட்டு நம்ம கேவலமா நினைப்பாங்க. ஆம்பளை புள்ள பிறந்துட்டு அந்த புள்ள என்ன மாதிரி இருக்குதா, என்னுடைய சாலையில இருக்குதான்னு அவன் பார்த்துட்டே இருப்பாங்க. அவன் சாலையில இருந்தா தான் நம்ம நல்லது, ஒய்ஃபுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி உள்ள அந்த அளவுக்கு பார்த்துட்டு ஏன் புள்ளன்னு சொல்லி தெரியுவான். அப்ப ஆம்பளை புள்ள பிறந்தா அதை பார்த்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய ஆண் பிள்ளை யாராச்சும் தெரியுமா இல்லையா? இவ்வாறு தன்னுடைய ஆண் குழந்தை எவ்வாறு தெளிவாக தெரியுமோ அதுபோன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யஹூதிகளுக்கு மிக தெளிவாக தெரிவார்கள். ஆனாலும் அவன் மறைச்சான். என்ன செஞ்சான்? சமூகத்துல சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல, இவங்க பின்னாடி பிறப்பாங்க. அவங்களுடைய நூல்கள்ல அவங்களை பத்தி பல பேர்கள் வந்திருக்கு. தாப மீத இப்படி எல்லாம் அவங்களுக்கு பேர் இருக்கு. ஃபாரக் அலீத் அப்படி பேர் இருக்குது அவங்களுடைய முன்னாடி உள்ள நூல்கள்ல. அல் மசீஹுல் முன்தலர், எதிர்பார்க்கப்பட்ட மேசியான்னு ஒரு பேர் இருக்கு. இந்த பேரை வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டோம்? எதிர்பார்க்கப்பட்ட அந்த மசீஹ் என்பவர் பிற்காலத்தில் தான் பிறப்பார், இன்னும் பிறக்கவில்லை மக்களுக்கு தவறா பரப்பிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை பல விதத்துல அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த மௌலித் ஷரீஃபிலே நம்ம இதனுடைய விளக்கம் இருக்குது. தமிழ்ல கூட வந்திருக்கு. சுந்தர தமிழில் சுபஹான மொழியில் ஒரு கிதாபு. அதை வாசிச்சு பார்த்தாலே நமக்கு பாதி விஷயம் புரிஞ்சிடும். மீதி நம்ம ஆலிம்கள் கேட்கிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில் பலவிதமான அஜாயிபுகள் அல்லாஹ் தஆலா அற்புதங்களை உருவாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள் என்பதை அந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சீரத்துல் ஹலபியான்ற அதே கிதாபுல ஒரு சம்பவம் வருது. ஒரு மனுஷன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஓநாய் ஓடி ஒரு ஆணை கப்ப வருது. பார்த்துட்டாரு ஓநாய் வருத. அதே ஆணையில போய் இருக்கிறாரு. ஆணை பிடிச்சிட்டு ஓநாயை தட்டி விட்டாரு. அந்த ஓநாய் சொல்லுது, பேச ஆரம்பிச்சிருச்சு ஓநாய். அல்லாஹ் தஆலா எனக்கு தர ரிஸ்க் நீங்க தட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லுது. எதுக்கு? ஓநாய் சொல்லு. ஓநாய் சொன்னோட இவர் அப்படி முடிக்கிறார். அது இருக்கும் எதற்காக ஓநாய் பேசுமா? பேசுத ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிற. அப்ப அந்த ஓநாய் சொல்லுது, அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, நபியை அறிவிக்கிறாங்க, நீங்க அவரா தூமி நீங்க ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு ஓநாய் அதை பத்தி சொல்லுது. அவங்கள பார்த்து இவருக்கு ரொம்ப இதா போச்சு, அதிர்ச்சியா போச்சு. என்ன சொல்லுது இந்த ஓநாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த ஓநாயிலேயே பேசுறாரு. சரி, நான் போய் இப்ப நபியை பார்க்க போய் ஈமான்குள்ள போனா என் ஆட்டையெல்லாம் யாரு பார்த்துப்பா அப்படின்னு ஓநாயிலேயே கேட்கிறாரு. அந்த ஓநாய் சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவருக்கு இன்னும் குழப்பம்.
நம்ம போன பிறகு எல்லாத்தையும் கழிச்சு வச்சு திரும்பிச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு யோசனை. அது சொல்லுது, நான் பார்த்துப்பேன், நீ பயப்படாத, நான் பேசுறேன்ல, இந்த பேச கொடுத்த சக்தி தந்த அல்லாஹ் இருக்காரு, என்னை இருந்து நீ பாதுகாப்பான் அப்படின்னோடனே சரின்னு போயிட்டாங்க. அரை மனசோட தான் போறாங்க. என்ன ஆகுமோ தெரியல, போய் பார்ப்போம். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. சந்திச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சஹாபிகள் சில வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மனிதர் வந்து சொல்றார், இந்த மாதிரி நீங்க தான் முஹம்மது, உங்களை பத்தி தான் எனக்கு ஒரு ஓனாய் இப்படி சொல்லிச்சு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. எல்லாரும் வாங்க 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 அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு நீங்க இன்னொருத்தர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி அந்த சஹாபிகளுக்கு முன்னாடி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஈமான் பண்ணாங்க. திரும்ப போய் பார்த்தா அந்த ஓனாய் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இந்த ஆடுகளை அப்படியே சுத்திக்கிட்டே ஒண்ணுமே செய்யல. அதுக்கு பிறகு இவர் நினைச்சிட்டாரு, இவருக்கு ஈமான் கிடைச்சதுக்கு ஏதாச்சு ஏதோ ஒரு பெரிய புசுருக்கு வந்து சொல்லி கொடுத்தா ஈமான் கிடைச்சிச்சு, அது சஹாபியாவுடைய பாக்கி எப்படி கிடைச்சிச்சு, இந்த ஓனாய் தான் சொல்லி கொடுத்துச்சு இல்லையா? ஓனாயினுடைய நாவின் வழியாக அல்லாஹ் தர அவங்களுக்கு இதாயத்தை வச்சிருக்காங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க பார்த்தா ஷாத்தன் சமீனத்தன் ஒரு நல்ல கொழுத்த ஆட்டை அறுத்து அந்த ஓனாய்க்கு சாப்பிட கொடுத்தாங்க. இது கிதாபுல வருது. நம்ம கேட்கக்கூடாது இது எல்லாமே வந்து புகாரில வருதா முஸ்லீம்ல வருதான்னு கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செய்தி அது வந்து யார் தான் சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி இருக்கிறவங்க தான் சொல்லணும் இல்லையா? அவங்களுடைய சின்ன வயசு காலத்துல தான் சொல்லணும். அப்போ பல பேர் சஹாபி ஆயிருக்க மாட்டாங்க, முன்னாடி சஹாபி ஆகுவாங்க. ஆனா இதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான முறையில் கிதாபுல நமக்கு தெளிவா இருக்கு. இவ்வாறு அல்லாஹ் தஆலா பல அற்புதங்கள் வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது நிரூபிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா இந்த யஹூதிகள் மறைச்சிட்டே இருந்தான். அல்லாஹ் தஆலா ஒரு நேரத்துல கடுமையாக இந்த யஹூதிகளை சாடி ஒரு ஆயத்தை இறக்கினான். குர்ஆனிலே வருது, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா முன்பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், நேர்வழி இன்னதுதான் என்று மிக தெளிவாக தெரிந்த பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் தெரிந்த பிறகும் யார் அதையும் மறைக்கிறாரோ உலாயிக யல்அனுஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்கள் மீது லானத்தை இறக்குகிறான். அந்த ஆயத்தை இறக்கிச்சு. நம்ம தஃசீர்களை பார்த்தா உலகம் முழுவதும் ஓதி கொடுக்கக்கூடிய தஃசீர் இருக்குது. தஃசீருல் ஜலாலைனுல் தஃசீர், சின்ன தஃசீர். குர்ஆனுடைய எழுத்தும் அந்த தஃசீருடைய எழுத்து பார்த்து எனக்கு ஈக்குவலா இருக்கும். உலகம் முழுவதும் ஓதி கொடுக்கப்படுது. அதிலேயே பார்த்ததுன்னா இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதாங்கிற அந்த ஆயத்துக்கு கீழே என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஆயத்தில் ரஜ்மி வ நஅத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஜ்முடைய அதாவது அந்த காலத்துல இந்த யூதர்கள் பணக்காரங்க யாராச்சும் திருடினா அவங்களை கையில விட்டு எறிய மாட்டாங்க, தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஏழைகள் ஏதாச்சும் திருடினாங்க விபச்சாரம் தண்டனை கொடுப்பாங்க. இப்படி அவருடைய ஆயத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை மறைச்சாங்க. இதையும் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையிலே இந்த தௌராத்திலையும் இன்ஜீலையும் ஜபூர்லையும் சோபூர்லையும் சொல்லப்பட்டிருந்துச்சு. அதை இவர்கள் மறைத்தார். மறைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கடுமையாக இவங்களை சாடுறான். இன்னல்லதீன ஒரு கூட்டத்தினர் யக்துமூன மறைக்கிறார்கள் மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நேர்வழியையும் தெளிவானவற்றையும் அவர்களுக்கு இறக்கி வைத்தவற்றை மறைக்கிறாங்க. மின்பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், தௌராத்திலையும் இன்ஜீலையும் ஜபூரிலையும் சுஹூஃபிலையும் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிறகு மறைக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு அப்படி மறைச்ச என்ன தண்டனை? உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை லஅனத்து செய்கிறான். ரஹ்மத்தை விட்டு அவர்களை தூரமாக்குறான். ஏன் ரஹ்மத்துக்கு தூரமாக்குறான்? ரஹ்மத்துல் ஆலமீனை பத்தி அவங்க மறைக்கிறாங்க. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஒரு மறைச்சதுன்னா அவங்க ரஹ்மத் எப்படி கிடைக்கும்? யல்அனுஹுமுல் லாயினூன், அல்லாஹ் மட்டும் லானத்து செய்யல, அனைத்து நபிமார்களும் மலக்குகளும் ஜின்களும் மீன்களும் மரங்களும் எல்லாம் லானத்து செய்கின்றன. யாருக்கு? யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை மறைத்தானோ, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகளை மறைக்கிறானோ அவனை யாரெல்லாம் லானத்து செய்யலாம்? அல்லாஹ்வும் மலக்குகளும் நபிமார்களும் வானமும் பூமியும் மீன்களும் மான்களும் எல்லாம் லானத்து செய்யும். ஏன்? எல்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத், அந்த ரஹ்மத் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கும்போது
10 புள்ள பெற்று எடுத்த ஒரு தாயிட்ட போய் உன் மாப்பிள்ளைக்கு ஆண்மை இல்லைன்னு ஒத்துக்கோவா? அவரால் ஒத்துக்க முடியுமா? அப்ப உலகமே ரஹ்மத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரஹ்மத்துக்கு பிறகு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறா தெரியுமா? இல்லல்லதீன தாபு, யாருக்கு லானத் இறங்குதுன்னு சொல்லிட்டான். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையும் அவர்களுடைய வர்ணனைகளையும் அழிக்கிறார்களோ அவர்களுக்கு மீது லானத் இறங்குது. இந்த லானத்தை விட்டு பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் 3 கண்டிஷன் வைக்கிறான். 3 கண்டிஷன் இருந்தாதான் அவனுக்கு இந்த சாபத்திலிருந்து அவன் விடுதலை பெறுவான். என்ன கண்டிஷன்? இல்லல்லதீன தாபு, அவன் தௌபா செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையும் அவங்களுடைய உடலினுடைய அலங்காரங்கள் அவங்க எப்படி எப்படிலாம் இருப்பாங்கிற வர்ணனையையும் நான் மறைத்தேன், அது தப்பு, அது பாவம் என்று அவன் தௌபா செய்யும். பாவத்தை ஒத்துக்கிட்டு நான் இது செய்ய மாட்டேன்னு தௌபா செய்யணும். தௌபா செய்தால் மட்டும் பத்தாது. தன்னைத்தானே அவன் திருத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ தப்பு செஞ்சிட்டோமா விட்டுருக்கோமா அப்படி சொன்னா பத்தாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க, நான் ஏற்றுக்கிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக லட்சணங்கள் இப்படி எல்லாம் இருக்கும், அவங்க இப்படி இருக்கிறாங்க, ஒரு பிறகு மக்காவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இல்ல மதீனாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னைத்தானே அவன் திருத்திக் கொள்ள வேண்டும். பத்தாது, லானத்து போகாது. அவனுக்கு லானத்து நீங்கணும்னா 3வது ஒன்று செய்யணும், பையனும் மக்களுக்கு அதை எடுத்து வெளியே சொல்லணும். என்ன செய்யணும்? 3 கண்டிஷன். தௌபாவுக்கு எல்லா இடத்துலயும் இந்த 3 கண்டிஷன் கிடையாது. இந்த இடத்துல ஒரு மனிதன், அந்த யஹூதிகள் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேதங்களிலே படிச்சிருந்தார்களோ அந்த யஹூதிகள் அந்த வேதத்தில் படித்த வர்ணனைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்துப்போல இருந்தும் கூட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகும் அந்த பிறப்பை ஏற்றுக்கொள்ளாமல் பின்னால் வரக்கூடிய தஜ்ஜாலை இவர்கள் தான் நபி என்று காட்டுவார்கள் என்று செய்தார். அவனுக்கு மசீஹ்னு பேர். அவன் அப்படி காட்டக்கூடியவங்க பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், உன் மேல லானத் இறங்குது. நான் மட்டும் லானத்து செய்யல, ஒட்டுமொத்த உலகமும் லானத்து செய்யும். பொருளியங்கள் லானத்து செய்யறாங்க, மலக்குகள் லானத்து செய்யறாங்க. இந்த லானத்தை விட்டு நீ நீங்கணுமா? இந்த சாபத்தை விட்டு நீ நீங்க வேண்டுமா? ஒரு வேலை செய்யும், 3 வேலை செய்யும். ஒண்ணு, நீ தௌபா செய், நீ பாவம் பண்ணிக்க, நீ செஞ்சது பாவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வர்ணனையை நீ மறைத்தது பாவம், அவருடைய பிறப்பை நீ மறைத்தது பாவம், அதை தௌபா செய். 2வது, வாஸ்லஹு, அவர்கள் என்ன செய்யணும்? தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும். நான் இது மட்டும் செய்யக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனையை நான் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும், அவன் பிறந்ததை நான் ஏற்றுக்கொள்ளணும் என்று நீயே திருத்திக் கொள். 10வது, பையனும் நீ மீனாது விழா நடத்துது. பையனோட அர்த்தம் நீ மிக தெளிவாக சொல்லிக் கொடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரவிட்டாங்க, எல்லாரும் போய் அவங்களை ஈமான் கொள்ளுங்க, அவங்களை ஈமான் கொண்டா மட்டும்தான் நீங்க படைச்சீங்க, இல்லாட்டி முடிஞ்சு. ஹெர்கல் ராஜாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்தை எழுதி வச்சாங்க, ஒரு லெட்டர் எழுதுனாங்க. நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா என்ன ரசூலாக அனுப்பி இருக்கிறான், அஸ்லிம் தஸ்லம், நீ ஈமான் கொண்டா படைச்சிக்கிட்ட, இல்லாட்டி செத்த. அதுல இந்த ஆயத்தை எழுதுறாங்க, குல் தஆலு இலா கலிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும் ஆயத்தை எழுதுறாங்க. நீ என்னை ஈமான் கொண்டா, நீ ஏற்கனவே கிறிஸ்தவனாகவோ யஹூதியாகவோ இருந்தா அதுல மூசா நபியையும் ஈமான் கொண்ட நன்மையும் கிடைக்கும், என்னை ஈமான் கொண்ட நன்மை டபுள் நன்மை கிடைக்கும். நீ என்னை ஈமான் கொள்ள மறுத்தால் உனக்கு நரகம் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. பல மன்னர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. சில மன்னர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், சில மன்னர்கள் கிழித்து போட்டார்கள். அவருடைய ஆட்சியும் சின்ன பின்னமாக போச்சு. இவ்வாறு தெளிவாக யார் தௌபா செய்கிறாரோ அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஉலாயிக அதூபு அலைஹிம். ஓதுன ஆரம்பிச்சாங்க கேட்டா தெரியும். உலாயிக்கன்னு சொன்னா மேல சொல்லப்பட்ட எல்லாத்தையும் சேர்த்தாதான் உலாயிக்கன்னு சொல்ல முடியும். குர்ஆன்ல எங்கெல்லாம் உலாயிக்க வருது அதுக்கு முன்னாடி அல்லதீன 2 வந்துருக்கும். அல்லதீன யுமினூன பில் கைபி வல்லதீன யுன்ஃபிகூன இப்படிலாம் வந்த பிறகுதான் உலாயிக்க வரும். இப்போ உலாயிக்கன்னு சொன்னா யார் தௌபா செய்து தன்னைத்தானே திருத்திக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையும் வர்ணனையும் மக்களுக்கு எடுத்துரைக்கிறாரோ
அத்தகைய மனிதரை அத்தூபு அலையும், நான் தௌபா அவருடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்வேன். அவர் லாயனத்தை விட்டு பாதுகாக்கப்படுறோம். என்ன செய்யணும்? குர்ஆன் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பையும் அவர்களுடைய வர்ணனைகளையும் சிப்பத்துகளையும் மக்களுக்கு எடுத்து சொன்னார். இது என்னது? யஹூதிகளுக்கு மாறு செய்யும். மீலாது விழாக்கள் கொண்டாடுறது எதுக்கு? நாம் யஹூதிகளுக்கு மாறு செய்வதற்காக கொண்டாடுறோம். ஆனா ஷைத்தான் எப்படி திருப்பிட்டான்னா, மீலாது விழாவை யஹூதிகளுடைய கலாச்சாரம் இல்லையா? அப்படிதான் சொல்றாங்க. ஒரு திருடிக்கு திருடன் திருடிட்டு ஓடும்போது திருடன் கட்டி ஓட நினைச்சுவாங்க. அவனுக்கு முன்னாடிதான் மக்கள் போய் பார்ப்பாங்க. இவனுக்கு திருடங்களை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி என்ன செய்யறான்? மீலாது விழா கொண்டாடுவது யூத கலாச்சாரம். எந்த யூதனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது விழா கொண்டாடினா? ஒரு யூதன் சொல்லுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆயத்துகளுக்கு தவறா அர்த்தம் வைக்கும். அப்படிப்பட்ட ஆயத்துக்கு தவறா அர்த்தம் வைக்கிறவன் தான் உலகிலேயே ஆக கேடு கெட்டவன் என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய மகனார், அவரை பத்தி புகாரி ஷரீஃப்ல வருது. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆயத்துக்கு தவறாக அர்த்தம் வைக்கிறவங்க கேடு கெட்டவர்களாக பார்த்தார்கள். யராகும் ஷர்ர ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வின் படைப்புகளிலேயே ஆக கேடு கெட்டவர்களாக சிலர் பார்த்தாங்க. ஏன் அப்படி பார்த்தாங்க? இன்னகும் யுத்தலிக்கும் ஆயாத்தின் பி ஆயாத்தின் நஸலத் ஃபில் குஃபாரி இலல் முஃமினீன, காஃபிர்கள் மேல இறங்கிற ஆயத்தினா முஸ்லிம்கள் மேல தட்டி விடுவாங்க. இப்படி எவன் செய்யறானோ அவன் உலகிலேயே ஆக கேடு கெட்டவன். படைப்புகளிலேயே கேடு. படைப்புகள் என்ன இருக்குது? பன்றி இருக்கு, நாய் இருக்கு, இல்லையா? அதை விட கேடு கெட்டவன் யாரு? இன்னகும் யுத்தலிக்கும் பி ஆயாத்தின் நஸலத் ஃபில் குஃபாரி, குஃபார்கள் விஷயத்துல ஆயத்தை இறங்கிருக்கும். அதை கொண்டு போய் முஸ்லிம்கள் விஷயத்துல கொண்டு போய் போட்டுருவான். என்ன சொல்லுவான்? முன்னோர்களை பின்பற்றியவர்கள் கேடு கெட்டு விட்டார்கள். யாரு முன்னோர்கள்? அந்த காலத்துல முன்னோர்கள் சொன்னா யாரு? முஸ்லிம்கா இருப்பான், காபிரா இருப்பான். அவனும் பின்பற்றக்கூடாது. அது காபிர்கள் விஷயத்துல இறங்கின ஆயத்து. அவங்க ஈமான் சொன்னா அவங்க என்ன சொன்னாங்க? இந்த வசத்துனா அல்பைனா அலை ஆபானா, நாங்க என்ன செய்ய எங்களுடைய முன்னோர்கள் எந்த வழியில் இருந்தாலும் அதிலேயே இருப்போம். அவங்க முன்னோர்கள் என்ன வழியில் இருந்தாங்க? லாத்து, உஸ்ஸா, ஹுபல், இந்த மாதிரி சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அவங்களை பத்தி இறங்கின ஆயத்தை நம்முடைய முன்னோர்களால ஏதாச்சும் ராவுத்தராகவோ ஏதாச்சும் மறைக்காராகவோ ஏதாச்சும் நூல்வழி இல்லாதவோ இருந்திருப்பாங்க. அவங்கள கொண்டு சேர்த்துப்போம். புகாரி ஷரீஃப்ல அந்த ஹதீஸ் வருது. இப்படி யார் காபிர்கள் மேல இறங்கின ஆயத்தை கொண்டு போய் முஸ்லிம்கள் மேல தள்ளி விடுறாரோ அவன் ஆக கேடு கெட்டவன். நம்ம இன்னைக்கு இந்த மஜ்லிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மீலாது விழா என்பது அல்லாஹ்தான் முதலாக கொண்டாடினான் இல்லையா? அதுக்கு பிறகு சஹாபாக்கள் கொண்டாடினாங்க. இந்த மௌலிது ஓதுனா நன்மை கிடைக்குமா? அலிஃப்லாமீன்னு சொன்னா நன்மை. அப்படி சில பேர் இருக்கலாம். அவன் என்ன செய்வான்னா மௌலிது நேரடியாக எதிர்க்க மாட்டான். என்ன சொல்றான்? மௌலிது ஓதுறதுக்கு நீங்க குர்ஆன் ஓதிக்கலாம்ல, குர்ஆன் ஓதுனா நன்மை கிடைக்கும் இல்லையா? நீங்க என்ன மௌலிது ஓதுறதுக்கு ஒரு யாசீனை கற்றுக் கொடுத்துடலாமே. இந்த மௌலிது ஓதுற காசுல நீங்க வயநாட்டுக்கு என்ன செஞ்சிடலாமே, ஏதாவது கொஞ்சம் காசு அனுப்பி வச்சிடலாமே அப்படின்பா. அவன்கிட்ட என்ன செய்யணும்? இப்ப எங்க போறேன்னு கேட்க, ஷாப்பிங் போறேன், காசு தான். வயநாட்டுல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, நீ ஷாப்பிங் போறேன் கேட்கணுமா இல்லையா? உன் மகன் எங்க போறான்? ஸ்கூலுக்கு போறான். ஆமா. எந்த ஸ்கூலுக்கு போறான்? செயின்ட் மேரி ஸ்கூலுக்கு போறான். அவன் போகக்கூடாது. அவன் குர்ஆன் புக்கு படிக்கிறது சிறந்ததா, குர்ஆன் ஓதுறது சிறந்ததா? குர்ஆன் ஓதுறது. அவன் படிக்கக்கூடாது. நீ காலையில் தினமணி பேப்பர் படிக்கிறியா? படிக்கக்கூடாது. புகாரி அப்படிதான் சொல்லணும். இவன் தினமணி படிப்பான், இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிப்பான், தினமலர் படிப்பான், எல்லாம் படிப்பான். அப்படிலாம் உங்களுக்கு வராது. எங்கேயாவது நம்ம மௌலிது ஓதிக்க மட்டும் ஓடி வந்துடும். வந்து என்ன செய்வான்? மௌலிது ஓதுறதை விட அழகா சலவாத் ஓதிடலாம் பேசுறது. ஏன் மௌலிதுக்கு டைம் செலவழிக்கிறது கேட்பானா இல்லையா? இவன் என்ன செய்யணும்? சொல்லக்கூடாது. அப்ப நம்ம அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை அவர்களுடைய சிறப்பை சொன்னாரவன் சாபத்திற்குரியவன். யார் அந்த சாபத்தை விட்டு வெளியே வருவான்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லணும். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், பி ஃபத்லில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி,
ஃபல்யஃப்ரஹு, இந்த சமூகத்திற்கு சொல்லிக் கொடுங்கள் பிஃபத்லில்லாஹி, அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் வபி ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இந்த ரெண்டை கொண்டு மட்டுமே இந்த சமூகம் மகிழ்ச்சி அடையட்டும், சந்தோஷம் கொள்ளட்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அதுதான் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விட சிறந்தது. அல்லாஹ்வுடைய ஃபضல் தான் என்ன, ஃபضல் எங்க இருக்குது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான் என்ன தெரிஞ்சுக்கணும். மதரசா ஓதுற பிள்ளைகளுக்கு தெரியும், ஒரு வார்த்தையை முன்னாடி பின்னாடி சொல்ல வேண்டிய வார்த்தையை முன்னாடி சொன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நான் கொடுக்க அப்படின்னா உன்னை நான் வணங்குகிறேன்னு அர்த்தம். ஈயாக நான் கொடுக்கிறேன்னா உன்னை மட்டும்தான் வணங்க, வேற யாரையும் வணங்குறேன்னு அர்த்தம். குரான்ல இருக்குது அப்படி இல்லையா? இந்த ஆயத்து அப்படிதான் இருக்கு. குல் பிஃபத்லில்லாஹி வபி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக, அதுக்கு வரதான் ஃபல்யஃப்ரஹுங்கறான். குல் ஃபல்யஃப்ரஹு இல்லடி குல் இஃப்ரஹு பி ரஹ்மத்தில்லாஹி அந்த ஆயத்து. நீங்க இந்த சந்தோஷம் அடையணும்னு ஆசைப்பட்டா காசு பணத்தை வச்சு சந்தோஷம் அடையாதே, வீட்டு மகளா வச்சு சந்தோஷம் அடையாதே, உன்னுடைய சொந்த அமல்களை வைத்து நீ பிரித்துக் கொண்டு தெரியாதே. நீ என்ன செய், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு மட்டும் நீ சந்தோஷம் அடை. குர்ஆன் இந்த ஆயத்து கிட்டே எழுச்சா பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக, இந்த ரெண்டை கொண்டு மட்டும். ஃபضல் எங்க இருக்குது? குர்ஆன்லயே கண்டிப்பா தான் இருக்கு. நம்ம ஏன் குர்ஆன்லயே திரும்ப திரும்ப சொல்றோம்னா ஹதீஸ்ல வந்துருவோம். இந்த இவர் இதுல வந்திருக்கிறாரு, ஒரு பலகீனமான புகுத்திடுவோம். குர்ஆனை வச்சு நம்ம நினைக்கணும். அல்லாஹ்வுடைய ஃபضல்னா என்னன்னா அது எங்க இருக்குது? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வகான ஃபضலுல்லாஹி அலைக அதீமா, நபியே உங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ஃபضல் மகத்தானதாக இருக்கிறது. அந்த குவாலிட்டியான ஃபضல், அல்லாஹ்வுடைய அந்த அருள் என்பது உங்களிடத்தில் மகத்தானதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு ஆயத்துல சொல்றான், இன்ன ஃபضலஹு கான அலைக கபீரா, உங்களிடத்தில் அல்லாஹ்வின் ஃபضல் பெரியதாக இருக்கிறது. அப்ப குவான்டிட்டியாகவும் குவாலிட்டியாகவும் ஃபضல் யாருக்கு இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைவீங்களா? வபி ரஹ்மத்திஹி, வபி ரஹ்மத்திஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு என்ன? சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேக்குறோம், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்க தான் வந்து ரைசுல் முஃபஸ்ஸிரீன்ல தலைவரா இருக்கீங்க, வபி ரஹ்மத்திஹினா என்ன? அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அவங்க தான் உம்மால சொன்னாங்க, இல்ல ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த அகிலத்திற்கு அனைவருக்கும் அவன் தான் ரஹ்மத். அப்போ அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும் நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாடுங்கள். அப்படி என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாடு. ஹுவ, அந்த அப்படி நீ மகிழ்ச்சி கொண்டாடுவதுதான் கைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தை விடவும் சிறந்தது. என்னன்னா நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், தொழுகையை சேர்த்து வச்சிருக்கோம், நோம்பை சேர்த்து வச்சிருக்கோம், ஸகாத்தை சேர்த்து வச்சிருக்கோம், குர்ஆன் ஓதி கத்தம் ஓதி சேர்த்து வச்சிருக்கிறோம், திக்ர் செஞ்சு சேர்த்து வச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ சேர்த்து வச்ச அனைத்தை விட இதுதான் சிறந்தது. காசு பணம் துட்டு அதெல்லாம் ரெண்டாவது, நாம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய தீனுடைய விஷயத்திலேயே என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதை விட சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சாங்களே சந்தோஷப்படுறது. அவங்க மேல மௌலித் ஓதுறது, மௌலித் ஓதுனா நன்மை கிடைக்குமா? சஹாபிகள் சொல்றாங்க, சையதுனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவை புலவர், அந்த காலத்துல மன்னர்களுக்குலாம் அவை புலவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த ஆஸ்தானத்துல உட்கார்ந்து என்ன செய்வாங்க, கலி பாடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவை புலவர்கள் பல பேர் இருந்தாங்க. அதுல மிக முக்கியமானவங்க யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸ்ஸான் சொன்னாலே எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறவங்க அர்த்தம். அவங்க பேரு அப்படிதான், அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்ந்து பாட பாட அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரை எழுதினாங்க பள்ளிவாசல்ல. ஆயிஷா அம்மா அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமஉ மிம்பரன் லி ஹஸ்ஸான ஃபில் மஸ்ஜிதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக பள்ளிவாசலில்
வருகிறார்கள். ஒரு யகூமு ஃபீஹி ஹஸ்ஸான் இப்னு சாபித் அதில் ஏறி இருப்பார்கள். ஒரு யுனாஃபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த ஏறி பாடுவாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு ஆசை வருதோ அப்படியே என்ன செய்வாங்க, மிம்பர் ஏறி அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுவாங்க. அதுக்கு தனி மிம்பர், கொத்துபாக்கு மிம்பர் இருக்கிற மாதிரியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் இருந்த மாதிரியே ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பாடுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம அஜிதுஹு பிரூஹில் குதுஸ், யா அல்லாஹ் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு பரிசுத்த ஆத்மாவான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நீ உதவி செய்வாயாக. இதுங்க குர்ஆன்ல இருக்கா? ரசூல் 500 ரக்காத் ஒரு நாளைக்கு தொழுதாங்கன்னு சொல்லிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுங்க. வேற சஹாபியின் விஷயத்துல பல துஆக்கள் வந்திருக்குது. இந்த ஸ்பெஷல் துஆ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு வருவாங்க? வஹீயை கொண்டு வருவாங்க இல்லையா? லைலத்துல் கத்ர்ல வருவாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு நீ பலப்படுத்துவாயாக. யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடக்கூடிய ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு. உண்மையை சொல்ல போனா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹுவுக்கு இந்த பால் குடிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் ஓடாது. எப்பவுமே இந்த வர்ணிச்சு எல்லாத்தையும் அழகா பார்த்து அப்படியே ஒரு ரசனை உடைய மனுஷன். சில இடத்துல வாழை கையில பிடிச்சா திருந்தாங்க நடுவு அதிசரிப்பு வருது. அவங்க வீரமானவங்க தான், ஆனா சில நேரத்துல வால் பிடிக்க கூட ஓடாது அவனுக்கு, அதுக்கு ஒரு மைண்ட் போவாது. அப்படிப்பட்ட ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க யா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கூட அவருக்கு உதவி செய்வாயாக. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புகழ்ந்து எவ்வளவோ பாடியிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஹஜௌத முஹம்மதன் வ அஜபது அன்ஹு வ இன்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸாஉ. ஹஜௌத முஹம்மதன், முஷ்ரிக்குகளே, காஃபிர்களே, முனாஃபிக்குகளே, யஹூதிகளே, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைவாக பழிக்கிறீர்கள். அஜபத்து அன்ஹு, நான் அந்த ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். சாட்டை எழுதி பதில் கொடுப்பான். யாரு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபஇந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸாஉ, அல்லாஹ்விடத்தில் நான் இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்கிறது. நன்மை இத்தனை நன்மை, ஒரு இடத்துக்கு 10 20 எல்லாம் கணக்கு சொல்லல. அல்லாஹ்விடத்தில் அதுக்கு நன்மை இருக்கு. அல்லாஹ்க்கு நன்மை இருந்தா போதுங்க. அவன் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுத்துருவான். அப்புறம் நம்ம ஓதுறதுக்கு என்ன இருக்குது? நன்மை. அல்லாஹ்வுக்கு திருப்தியான ஒரு வார்த்தையை ஒரு மனிதன் ஓதுகிறான், ஒரு வார்த்தையை சொல்கிறான், அந்த வார்த்தையினுடைய பவர் என்னன்னு அவனுக்கு தெரியாது. பிரச்சனை இல்லை, அதை வச்சு அந்த வார்த்தையின் காரணமா அவன் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவான். அல்லாஹ்வுக்கு திருப்தி இல்லாத வார்த்தை எவனாவது ஒருவன் சொல்கிறான், அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு திருப்தி இல்லை என்றால் அந்த ஆழமான அறிவுக்கு இல்லை. அந்த வார்த்தையின் காரணமாக நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தில் விழுந்துள்ளான். அப்ப நம்ம இது எதுக்கு ஓதுறோம்? அல்லாஹ்வுடைய திருப்தியாக தான் மூழ்கி ஓதுறோம். இந்த மூழ்கி ஓதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைப்பாங்க. இப்போ கூட ஹஸரத் கேட்டாங்க, இதுல வருது, இதுல மார்க்க ஞானம் இல்லாத இருப்பானே இல்லையா, அவன் பல விதமா குழப்புவான். அதுல அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஅதனா ஒரு பைத் வருதான். அந்த பைத் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு பாடின பைத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடினார். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா அவங்கள்ட்ட தான் ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா புள்ளைய கையில கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஅதானி ஹாதல் குலாம தய்யிபல் அர்தானி பாடுறாங்க. அப்படி பாடும் பொழுது அதுல வருது, அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, குர்ஆனில் உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவன் எந்திரிச்சு வந்துட்டான். குர்ஆன் எப்ப இறங்கிச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு பிறகு நபுவத்தை அறிவிச்ச பிறகுதான் குர்ஆன் இறங்கிச்சு. குர்ஆன்ல பேர் வர்றது அப்துல் முத்தலிபுக்கு எப்படி தெரியும்? நல்ல கேள்வி தானே. நம்மளே யோசிக்கலாம், ஆமா இதை தூக்கிடலாமா, இந்த சுபான பொழுது விட்டுடலாமா, நம்மளே யோசிக்கலாம் இல்லையா? குர்ஆன்ல வந்து அப்துல் முத்தலிபுக்கு எப்படி தெரியும்? இப்படி கேட்டோடனே நம்மளால முடிச்சா
என்னவா இருக்கும் இது? இவன் இந்த கேள்வி கேட்கிறான, அவன் மடைய கடைமடைய, அவனுக்கு குர்ஆன்னா என்னன்னு தெரியும். குர்ஆன்னா என்னன்னு குர்ஆன்லயே கேட்டு பார்த்தா போதும். அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், அல்லதீன ஜஅலுல் குர்ஆன யுதீன். சூரத்துல் ஹிஜ்ர்ல வரக்கூடிய ஆயத்து 91வது ஆயத்து. அல்லதீன யஹூதிகளை பத்தி, அஹ்லுல் கிதாப் நஸாராக்களை பத்தி சொல்றான். இந்த யஹூதிகளும் நஸாராக்களும் ஜஅலுல் குர்ஆன, குர்ஆனை ஆக்கி விட்டார்கள், இந்தீன் சின்ன பின்னமாக ஆக்கிட்டார்கள். யஹூதி நஸாரா எப்படி குர்ஆனை சின்ன பின்னமாக்கலாம்? அந்த தஃப்சீர், அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எடுத்து பார்த்தா தெரியும். அல்லாஹ் அந்த குர்ஆன்னு சொல்றது தௌராத்தை இன்ஜீலையும் சொல்லுது. ஜபூர் ஒன்று விட்டு போச்சுல, அதுக்கு புகாரி ஷரீஃப் ஹதீஸ் இருக்குது, குஃபிப அலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல் குர்ஆன். புகாரி ஷரீஃப்லயே ஹதீஸ் இருக்குது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் அவர்களுக்கு லேசாக்கப்பட்டது. குர்ஆன் அவங்க ரொம்ப ஈஸியா ஓதுவாங்க. அவங்க ஓதுனா பறவைகள்லாம் அப்படி நின்று கேட்கும் அப்படின்னு வருது. அங்க அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு லேசாக்கப்பட்டுச்சுங்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு குர்ஆன் புகாரி ஷரீஃப்ல அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. அந்த குர்ஆன் சொல்றது ஜபூர். இப்போ தௌராத் வந்துருச்சு, இன்ஜீல் வந்துருச்சு, ஜபூர் வந்துருச்சு. அப்ப இங்க சொல்லப்பட்டது அந்தல்லதி சும்மீத பில் குர்ஆனினா, ஓதப்படக்கூடிய வேதங்களில் எல்லாம் நபியே உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அது விளக்கல. அதனால நம்ம யஹூதிகளுக்கு மாறு செய்வதற்காக மௌலித் ஓதல், லஅனத்தை விட்டு பாதுகாப்பதற்காக மௌலித் ஓதணும், அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மை கிடைப்பதற்காக மௌலித் ஓதணும். அந்த மௌலிதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் பாரம்பரியமான மக்கள்கிட்ட போய் கேட்டா தெரிஞ்சு அது என்ன வந்திருக்குது, அதனுடைய அர்த்தத்தை மிக தெளிவாக தர்ஜுமா செய்யப்பட்டு இருக்குது. சுந்தர நபியின் சந்தன சுபஹான மௌலிதுல பேர்ல இருக்குது, சுந்தர தமிழில் சுபஹான மௌலிது கிதாப் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா கூட தெரிஞ்சிடும். அதனால நம்ம மகிழ்ச்சியா ஓதணும். இது ஒரு சடங்கு ஆக்கக்கூடாது, நம்ம அல்லாஹ்வுக்காக ஓதணும். இதுல இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் நம்ம என்ன நினைக்கக்கூடாது, இதுக்கு துனியாவிலையோ ஆகிரத்தையோ 4 பேருக்கு புகழ் கிடைக்கணும்னு சொல்லியோ, எல்லாரும் எனக்கு நிச்சயம்னு சொல்லியோ, அவங்க இவ்வளவு பெருசா நடத்திட்டாங்க நான் அதே ஒரு பெருசா நடத்த போறேன் அப்படிங்கிறதுக்காக நடத்தக்கூடாது, அல்லாஹ்வுக்காக நடத்தணும். இவங்க ராபியத்தில் வசதியா இருந்ததுதான் சொன்ன மாதிரி என்னது, லைசலி ஃபில் ஜினானி ஒன்னாரி ரஹியும் அனலா அபதவி பிஹுப்பி மதியா. ஷாதியா தரீகால பைத்துல வருது இல்லையா, இல்சமில் பாபா மின் அஷ்கத்தல் ஜமாலா وهجرين نوما إن أردت الوصالا. அந்த பைத்துல வருது லைசலி பில் ஜினானி வன்னாரி ரஹியும் அனலா அபதவி பிஹுப்பி மதியா. லைசலி பில் ஜினானி வன்னாரி ரஹியும், நான் சொர்க்கத்தையோ நரகத்தையோ மாத்திரம் நான் எதுவும் செய்யல. ஆனா நான் அபுத்தலி பிஹுப்பி மதியா, என்னுடைய மஹப்பத்துக்கு என்னுடைய காதலுக்கு நான் எதையும் விலையாக வைக்கவில்லை. யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. இவன் நல்லவன் சொல்லணும், அவங்க 4 பேர் எனக்கு புகழ்ந்து பாடணும், இல்லை இவங்க ரொம்ப சூப்பரா செய்யறாங்க, ரொம்ப திறமையா பண்ணிட்டாங்க, இப்படி 10 பேர் சொல்லணுங்கிறதுக்காக நான் செய்யல. என்னுடைய காதலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் செய்யக்கூடியது, நான் குரல் எடுத்து ஓதுவதற்கு எதற்காக வேண்டி நான் யாரிடமும் எந்த புகழையோ, எந்த ஆசையையோ, எந்த பணத்தையோ, எந்த துனியாவையோ, எந்த ஆகிரத்தையோ, எந்த சொர்க்கத்தையோ நான் செய்யல. முடிவு எடுத்து ஓதுனா அதுல பறக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, பாதுகாப்பாங்க. நேரம் நிறைவாயிடுச்சு, இருந்தாலும் நாங்க நாளைக்குலாம் வர முடியாது. இங்க நாளைக்கு ஹத்முல் குர்ஆன் மஜ்லிஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் நினைவு கூற வேண்டிய இந்த மஜ்லிஸ்ல நம்ம ஓதக்கூடிய மௌலிதுகளை நம்முடைய குடும்பத்தினர் பேர்ல, நம்முடைய ஹயாத்தா இருக்கிற மக்கள் பேர்லயும் நம்ம ஈசா இஸ்லாம் செய்யலாம். ஒரு ஆள் ஈசா இஸ்லாம் செய்யணும், மௌத்தா போறது கட்டாயம் கிடையாது. ஒரு ஆளுக்கு ஈசா இஸ்லாம் பொருள் செய்யணும்னு சொன்னா ஒரு ஹயாத்தா இருந்தா செய்யக்கூடாதுன்னு இல்லை. நம்மளே எப்படிதான் உருவா கேட்கிறோம், அல்ல ஐயா இன்னும் மௌடு ஈசா இஸ்லாம் துவாலே கேட்கிறோம். ஹயாத்தானவங்களுக்கும் முதல்ல ஹயாத்தானவங்க தான் சொல்றோம். அதனால நம்ம
ஓதக்கூடிய எல்லா காரியங்களையும் தக்கத்துக்கும் ஆரம்பிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை இதெல்லாம் ஓதுறோமோ இது நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இன்னும் பிறக்கிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் மௌத்தா போனவங்களுக்கு எல்லாருக்கும் நியத்து வைக்கணும். ஒரு ஃபாத்தியா ஓதுனாலும் சரி, ஒரு ஹிகாயத் ஓதுனாலும் சரி, ஒரு பாட்டு படித்தாலும் சரி, அது எல்லாமே நன்மைக்குரிய காரியம். குறிப்பாக நம்ம ஊர்ல மிக முக்கியமாக ஆரம்பத்தில் சர்க்கார் நாயகத்தை கொண்டு வந்து இதுக்கெல்லாம் காரணமாக இருந்ததுல முக்கியமான பங்கு வகிக்கிறவர் நம்முடைய சகோதரர் நாகூர் மியா. அவரை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவருக்கு என்ன செய்யணும்? ஓதணும். காஜாஷாவுடைய அக்கா, நம்ம அத்தாவுடைய மகளார் செய்தலி பாத்திமா, அவங்கள நம்ம நினைக்கணும். அதே மாதிரி நம்ம சாச்சா ஷேக் அப்துல் காதர் சாச்சா, அதே மாதிரி நம்ம அத்தாவுடைய உமா அப்பா இருக்காங்க நாகூர் ராவுத்தர், காதர் பிவி, இவங்க பேர்லாம் அத்தா எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி